அனைவருக்கும் வணக்கம். திருக்குறுங்குடி கருங்காவுடையார் சாஸ்தா கோயில். ஒருவருடைய பூர்வீக ஊரில் குலதெய்வமும் காவல் தெய்வமும் இருக்கும். 7 தலைமுறைகளாக வாழ்ந்து வரக்கூடிய ஊரில் குலதெய்வம் இருக்கும். ஊரை ஒட்டிய காடுகளில், மலைகளில், ஆற்றங்கரைகளில், வயல்களில் சாஸ்தா காவல் தெய்வம் இருக்கும். சபரிமலை ஐயப்பனே சாஸ்தாவாக பல ஊர்களிலும் பல இடங்களிலும் காட்சி தருகிறார். எல்லா சாஸ்தா கோயில்களுக்கும் சாஸ்தாக்களுக்கும் ஒரே வரலாறு தான். கேரளத்திலிருந்து வந்த சாஸ்தாவோடு சில பல பரிவார தெய்வங்களும் வந்து உடன் இருக்கும். தென் தமிழகத்தில் சாஸ்தாக்களின் முக்கிய சாஸ்தாவாக பாபநாசம் மலையில் இருக்கிற சொரிமுத்து ஐயனார் வழிபடப்படுகிறார். அடுத்து சித்தூர் தென்கரை மகாராஜா சாஸ்தா வழிபடப்படுகிறார். இவற்றை தவிர ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சாஸ்தா இருக்கும். சபரிமலை ஐயப்பன் சாஸ்தா தவக்கோலத்தில் காட்சி தருகிறார். மற்ற சாஸ்தாக்கள் பத்மாசன நிலையிலோ கால்கள் மடங்கிய யோகாசன நிலையிலோ இருக்கலாம். கருங்காவுடையார் சாஸ்தா திருக்குறுங்குடி நம்பி கோயிலுக்கு செல்லும் பாதையில் சுமார் 2.5 கிலோமீட்டர்களுக்கு உள்ளாக பரப்பாறு என்னும் இடத்தில் குடிகொண்டிருக்கிறார். கருங்காவுடையார் சாஸ்தா ஐயனாரின் தோற்றத்தில் இருக்கிறார். ஒரு காலை மடக்கியபடி சாஸ்தாவின் பொதுவான ரூபத்தில் காட்சி தருகிறார். கையில் தாமரை வைத்திருக்கிறார். இந்த இடம் சப்பாத்தி பாலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அந்த பாலத்திலிருந்து வலதுபுறமாக சென்றால் கருங்காவுடையார் சாஸ்தா கோயில் இருக்கிறது. கோயிலை சுற்றி இரு பக்கங்களிலும் நம்பியாறு ஓடுகிறது. நடுவில் உள்ள பாறையில்தான் சாஸ்தா அமர்ந்திருக்கிறார். கோயிலுக்குள் வருபவர்கள் முதலில் நாகர்களை வழிபட்டு பின்னர் வீரமணி கருப்பசாமி, தளவாய் நல்லமாடன், நல்லமாடத்தி, பிரம்மராட்சசி அம்மன், காவல் விலங்குகள், காவல் பெண்டுகள், சங்கிலி பூதத்தார், யானை என்கிற வரிசை முறையில் வணங்கிவிட்டு சாஸ்தாவை வழிபடலாம். கருங்காவுடையார் சாஸ்தா வரலாறு என்னவென்றால், சொரிமுத்து ஐயனார் கோயிலில் இருந்தே எல்லா சாஸ்தாக்களும் வந்திருக்கின்றன. சங்கிலி பூதத்தார் இங்கிருந்து அங்கு சென்றவர். அப்போது சாஸ்தா சங்கிலி பூதத்தாரிடம், எல்லா தேசத்திலும் நான் இருக்கிறேன், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். அதற்கு, வாருங்கள், நான் வந்த இடத்தை காட்டுகிறேன் என்று சங்கிலி பூதத்தார் அழைத்து வருகிறார். சாஸ்தா வரும்பொழுது அன்னை, பரிவாரங்கள், காவல் தெய்வங்கள் எல்லாம் உடன் வருகின்றன. இந்த நம்பியாற்றின் நடுவில் இருக்கக்கூடிய பாறையை கண்டதும் சாஸ்தாவிற்கு இந்த இடம் பிடித்து விடுகிறது. சாஸ்தா பாறையில் அமர்ந்து கொள்கிறார். கருங்கல் பாறையை உடைத்து அமர்கிறார். அதனால்தான் கருங்கா உடையார் என்று பெயர். இந்த சாஸ்தாவுக்கு வேறு பெயர்களும் இருக்கின்றன. கலங்கமுடையார் சாஸ்தா, கல்கண்டு உடையார் சாஸ்தா. கலங்கமுடையார் சாஸ்தா என்றால், சாஸ்தா இங்கு வரும்பொழுது நதி கலங்கி போயிருந்திருக்கிறது. சாஸ்தா அமர்ந்ததும் தண்ணீர் கலங்காமல் தெளிவாக ஓடியிருக்கிறது. அதனால் கலங்கமுடையார் சாஸ்தா என்று அழைக்கப்படுகிறார். கல்கண்டு சாஸ்தா பெயர் எப்படி என்றால், சாஸ்தா அமர்ந்ததும் பாறை வெடித்து சிறிய சிறிய கல்கண்டு துகள்கள் போல சிதறியிருக்கிறது. அதனால் கல்கண்டு சாஸ்தா என்று பெயர். கல்கண்டு சாஸ்தா என்ற பெயரை பொதுவாக பிராமணர்கள் மட்டுமே வழங்குகின்றனர். கலங்கமுடையார் சாஸ்தா, கல்கண்டு சாஸ்தா என்ற பெயர்கள் பொதுவாக பலருக்கு தெரிவதில்லை. கோயிலுக்கு 11 வகையான பட்டறைகள், அதாவது 11 வகையான சாதிகள் வருகிறார்கள். பெரும்பாலும் அவர்கள் தங்களை வெளிக்காட்டிக் கொள்வதில்லை. ஆனால் பூசாரிகள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். யார் யார் வருகிறார்கள், என்னென்ன பட்டறைகள் வருகிறார்கள், வழிபடுகிறார்கள் என்பதையெல்லாம் அறிந்தாலும் தலைமுறைகளாக வருபவர்களை யாரும் எதுவும் சொல்வதில்லை. பெரும்பாலும் 4 வகையான பட்டறைகளே அதிகம் வருகின்றனர். பல்வேறு வகையான சாதியினர் வந்தாலும் குலதெய்வத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உணர்ந்தே இருக்கிறார்கள். சாஸ்தா உட்பட எல்லா தெய்வங்களும் கிழக்கு நோக்கியே அமர்ந்திருக்கின்றன. சாஸ்தாவின் பரிவார தெய்வங்கள் தளவாய் நல்லமாடன், நல்லமாடத்தி. கீழே உள்ள இப்பரிவார தெய்வங்களை வணங்கிவிட்டு அடுத்தது சற்று மேலே இருக்கிற ஸ்ரீ பிரம்மராட்சசி அம்மனை வணங்க வேண்டும். இந்த நல்லமாடன் தளவாய் மாடசாமி என்றும் அழைக்கப்படுகிறார். சிவனுக்கு மாமனாரான தட்சன் சிவனை அவமானப்படுத்த வேள்வி நடத்துகிறார். அதனால் வீரபத்ரர் தட்சனின் தலையை வெட்டி விடுகிறார். விமோச்சனமாக வடக்கே தலை வைத்து படுத்திருந்த மாட்டின் தலை தட்சனின் உடலோடு பொருத்தப்படுகிறது. தலை மாறிய மாடசாமி என்ற பெயர் மருவி தளவாய் மாடசாமி எனப்படுகிறது. அருள்மிகு ஸ்ரீ பிரம்மராட்சசி அம்மன் சாஸ்தாவின் அன்னை. ஸ்ரீ பிரம்மசக்தி அம்மன் என்றும் அம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறார். சில ஊர்களில் இதனை
பேச்சியம்மன் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அருகிலேயே இரும்பு குழாய் ஒன்று நட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மரத்தொட்டில்களும் கண்ணாடி வளையல்களும் நேர்ந்து கொண்டு கட்டப்பட்டு இருக்கின்றன. பிரம்மராட்சசி அம்மனுக்கு சற்று மேலே சங்கிலிபுதத்தார் கோயில் உள்ளது. சாஸ்தாவிற்கு இடதுபுறம் பரிவார தெய்வ ரூபமும் உள்ளது. அதனை அடுத்து அன்னதான மண்டபம் உள்ளது. கருங்காவுடையார் சாஸ்தா கருவறையின் உள்ளே சாஸ்தாவுக்கு வலது பக்கத்தில் சிறிய பிள்ளையார் சிலை ஒன்று இருக்கிறது. சாஸ்தாவுக்கும் பிள்ளையாருக்கும் நடுவில் மிகச்சிறியதாக உள்ளங்கை அளவில் ஒரு யானை ரூபம் இருக்கிறது. சாஸ்தாவிற்கு வலது பக்கம் வெளியே, அதாவது நமக்கு இடப்பக்கம், பெரிய யானை ஒன்றும் இருக்கிறது. அண்ணன் தம்பி இருவருக்கு இடையில் யானை சிலை செய்து வைப்பதில் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக முரண்பாடு ஏற்படுகிறது. முதலில் வேகமாக கொண்டு வந்தவரின் யானையின் பின்பக்கத்தில் கோரைப்பட்டு விட்டது. வால் தொங்கும் இடத்தில் கீறல் போல ஒரு சிறிய வெட்டு குழி இருந்துள்ளது. அதனால் அதனை கோயிலுக்கு உள்ளே கொண்டு செல்லாமல் வெளியே வைத்து விடுகிறார்கள். இரண்டாம் அவர் கொண்டு வந்த யானையை கோயிலுக்கு உள்ளே வைக்கின்றனர். அதனால் வெளியே நிற்கிற யானை, என்னை வெளியே வைத்து விட்டீர்கள் அல்லவா, நான் வளர்ந்து கொண்டே இருப்பேன், உள்ளே இருக்கிற நீ சிறிதாய் கொண்டே இருப்பாய் என்று சொல்லிவிட்டது. அதனால்தான் வெளியே பெரிய யானையும் உள்ளே மிகச்சிறிய யானையுமாக காட்சியளிக்கின்றன. வெளியே இருக்கிற யானை ஆண்டுதோறும் வளர்ந்து கொண்டிருப்பதாகவும், உள்ளே இருக்கிற சிறிய யானை ஆண்டுதோறும் சுருங்குவதாகவும் சிறிதாவதாகவும் நம்பிக்கை. சாமியை கும்பிடுவதில் போட்டி பொறாமை இருக்கக்கூடாது என்பதற்காக இந்நிகழ்வு சொல்லப்படுகிறது. போட்டி போட்டால் யானை சுருங்குவது போல குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமாக தாழ்ந்துவிடும் என்றும் நம்புகிறார்கள். சாஸ்தாவுக்கு வலதுபுறம் இப்போது உள்ள மடப்பள்ளி 1948 கட்டப்பட்டுள்ளது. தேதியும் உபயதாரர் பெயரும் ஒரு சிறிய கற்பலகையில் உள்ளது. இப்போதுள்ள தோற்றத்திற்கு முன்பே மடப்பள்ளி இருந்திருக்கும் என்பதை நம்மால் உணர முடியும். இது சாஸ்தாவிற்கு நைவேத்தியம் தயார் செய்யக்கூடிய இடம். சாஸ்தாவிற்கு முன்பு இருக்கும் 2 வாகனங்கள் குதிரையும் கடுவாவும். கடுவா புலியையே வேட்டையாடக்கூடியது. பெரிய கோயில்களில் யாழியாக நிற்பது இங்கு வாகனமாக நின்று கொண்டிருக்கிறது. கோயிலுக்கு முன்பாக காவல் வாகனங்களுக்கு அருகில் சிறிய சிறிய காவல் பெண்டுகளின் ரூபங்கள் உள்ளன. 5 காவல் பெண்டுகள் ரூபங்கள் உள்ளன. அதன் அருகில் நடுவில் சிறிய சிறிய வடிவத்தில் நிறைய யானைகள் நாய்களின் ரூபங்கள் உள்ளன. ஒவ்வொருவருக்கும் கனவில் யானைகள் துரத்துவது போலவோ நாய்கள் துரத்துவது போலவோ நடக்கும். அப்படி கொடுங்கனவினால் பாதிக்கப்படுபவர்கள் குலதெய்வ கோயிலுக்கு யானை நாய் சிலையை நேர்த்திக்கடனாக நேர்ந்து கொள்வார்கள். அவர்கள் நேர்த்திக்கடனாக வைத்த சிறிய சிறிய யானைகளும் நாய்களுமே அவை. கனவில் யானையோ நாயோ வந்தால் சாஸ்தா தன்னிடம் ஏதோ கேட்பதாக நம்பிக்கை. அதன் அடிப்படையிலேயே சிறிய சிறிய சிலைகளை கொண்டு வைக்கிறார்கள். உத்தரம் அன்று மட்டும் காலை மற்றும் உச்சி பூஜை 2 கால பூஜைகள் நடக்கும். மற்ற நாட்களில் ஒருவேளை உச்சி பூஜை மட்டுமே. வெளியூரிலிருந்து ஆட்கள் கோயிலுக்கு வருகிறோம் என்று பூசாரிக்கு தெரியப்படுத்திவிட்டு வருகிறார்கள். குடும்பம் மற்றும் சொந்த பந்தங்களோடு வந்து பூஜை செய்து சாஸ்தாவை வழிபட்டு விட்டு செல்கிறார்கள். வேஷ்டி துண்டு பட்டு போன்றவற்றை சாஸ்தா உட்பட அனைத்து தெய்வங்களுக்கும் வழங்குகிறார்கள். மேலிருந்து பிரம்மராட்சசி அம்மன் வரை சைவம். அதற்கு பிறகு இருக்கிற நல்ல மாடத்தை கருப்பசாமி தெய்வங்களுக்கெல்லாம் அசைவம் தான் படைக்கப்படுகிறது. பங்குனி உத்திரத்தன்று பூக்குழி இறங்கி சாமியாடுதல் நடைபெறுகிறது. சாமியாடுபவர் சண்முக ஆசாரி 1962 முதல் சாமியாடி கொண்டிருந்தவர். கோயிலை பற்றி நன்கு அறிந்தவர். புகைப்படத்தில் அவரை பார்க்கலாம். 1962 முன்பு நிகழ்ந்தவை இப்போது இருக்கும் யாருக்கும் தெரியவில்லை. இப்பொழுது அவரது மகன் சாமியாடுகிறார். சாமியாடி குறி சொல்கிறார். பக்தர்கள் அவரிடம் திருநீர் வாங்கிக் கொள்கிறார்கள். பூக்குழி இறங்குவதற்கு முன் உத்திரத்திற்கு வந்திருந்த குடும்பங்கள் சார்பாக பெண்கள் பொங்கல் வைக்கிறார்கள். அதனை சாஸ்தாவிற்கு வைத்தும் வழிபடுகிறார்கள். அதன் பிறகு அன்னதானம் நடைபெறுகிறது. உத்திர விழாவிற்கு வந்திருந்த அத்தனை பேரும் அன்னதானம் சாப்பிட்டு விட்டு செல்கிறார்கள். சக்தி வாய்ந்த தெய்வமாக கருதப்படுகிற கருங்காவுடைய சாஸ்தாவை வழிபடுகிறவர்கள் தாங்கள் வேண்டியவை அனைத்தையும் பெறுவார்கள் என்பது நம்பிக்கை. வாழ்க வளமுடன்.